ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம். அன்பர்களே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் தினசரி உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2024 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. மாலை 5:35 பிறகு அது உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் 3-12 அதிபதி புதன் பகவான் 9ஆம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. 9இல் புதன், இது நல்ல அதிர்ஷ்டகரமான நல்ல யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு வேற லெவலில் நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மனநிறைவு அதிகரிக்கக்கூடிய நாள் சொல்லலாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எல்லாமே இன்னைக்கு ரொம்ப டபுளாக ட்ரிபிளாக 4 மடங்கு கூட கிடைக்குங்க. அந்த மாதிரியான சூப்பரான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களது பழைய நினைவுகள் மூலமாக தான் உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படுங்கிறதுனால பழைய சோகமான நினைவுகளை இன்னைக்கு மனசில் நீங்கள் வைத்துக்கொள்ளாமல் நீங்கள் செயல்படும் போது அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளுங்க. ஏன்னா இத்தனை நாளாக உங்களுக்கு உறுத்திட்டே இருந்த சில கவலைகள் எல்லாமே, மனசில் உறுத்திட்டு இருந்த கவலை எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பெரிய பெரிய ப்ராப்ளம்ல கூட இன்னைக்கு உங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வேற லெவலில் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள், மன நிறைவும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அலுவலக பணிகளில் இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அல்லது முதலாளியை பற்றின சில விஷயங்களை இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க, நிம்மதி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இன்னைக்கு நீங்கள் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக வியாபாரிகளுக்கும் இருக்குங்க. உங்கள் வியாபாரத்தை பெருசாக விரிவாக்கம் செய்ய முடியும். சின்னதாக இருக்கக்கூடிய கடையை பெருசாக மாற்றுறது அல்லது புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற வேலைகளை இன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. விரிவாக்கம் தாராளமாக செய்யலாம். வியாபார ரீதியாக பண வருமானம் அதிகரிக்கும். அதனால பொருளாதாரமும் உயரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால செலவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தகுந்த பிளான் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். சிக்கனமாக செயல்படுறது இன்னும் நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. அப்போதான் திடீர் செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது சில மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த தினம் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. உயரதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மேலும் இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணிகள் மூலமாக உங்களுக்கு சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உருவாகணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் சேருங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களாக நீங்கள் இன்னைக்கு வேற லெவலில் நல்ல முன்னேற்றகரமான பாதையை உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான மிகப்பெரிய உதவிகள் எல்லாமே சாதாரணமாக உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். உங்களது வாழ்க்கை துணையின் அதிகப்படியான ஒரு காதல் அன்பின் மூலமாக இன்னைக்கு உங்களுடைய மனநிலை உற்சாகமாக இருக்குங்க. இன்றைய நாளை சுறுசுறுப்பாக மாற்றும், பிரகாசமாக மாற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயா அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா பணத்தை கொஞ்சம் செலவிடும் போது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை செலவிட்டு பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறது. மேலும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், ப்ரெஷர் எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு உங்கள் நெருக்கமான நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் கூட நீங்கள் பேசுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொண்டு தருங்க. உங்கள் தலையில் இருக்கக்கூடிய பாரம்லாம் இறங்குறதுக்கு உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலையும் நல்ல ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய வழிமுறைகளையும் நீங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் கலந்து பேசுவதன் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குழந்த காதலர் மூலமாக உங்களுக்கு அதீதமான நல்ல ரொமான்ஸ் இன்னைக்கு சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே அதன் மூலமாக காதல் வாழ்க்கை அழகாக மாறும்.
உங்கள் காதலருக்கு பிடிக்காத வேலைகளை இன்றைக்கி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் தாண்டி உங்களுக்கு காதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இன்றைய தினம் அலுவலக பணிகளில் அல்லது உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் அல்லது உங்கள் வியாபாரத்தில் உங்கள் திறமையை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வந்து சேருங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நல்ல வாய்ப்புகள் வரும்போது உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நல்ல உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரத்துக்காக நீங்கள் சில பிளானை வச்சுருப்பீங்க, அல்லது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்கிறது, அல்லது உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, உங்கள் தாயுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறது போன்ற சில திட்டங்களை உங்கள் ஓய்வு நேரத்துக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, சில முக்கியமான எதிர்பாராத வேலைகள் வருகை தரதுனால அது எல்லாமே நடக்காமல் போகலாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தங்கள், கவலைகள் அதிகரிக்கலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைக்கி வேறு லெவலில் ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு நெருக்கமாக உங்களது வாழ்க்கை துணையுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுல இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில் நல்ல ஒரு அந்யோன்யம், நெருக்கம் அதிகரிக்குங்க. காதல் தீ பற்றி எரியக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை உங்களுக்கு அளிக்க காத்திருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துணைக்குன்னு உங்களுக்கு மனசில் தனிப்பட்ட ஒரு இடம் எப்பயுமே இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. எந்த காரணம் கொண்டு அந்த இடத்த நீங்கள் விட்டுறக்கூடாதுங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில் இன்றைக்கி அதிகமான நல்ல ரொமான்ஸ் நிலை கண்டிப்பாக நீங்கள் உருவாக்கி கொள்வதில் அதிகமான சக்ஸஸ் பெற முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் வேறு லெவலில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழல் இருந்தாலும் பழைய நினைவுகளை தவிர்த்து விடுங்கள். உங்களது ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். சில பேர் தொழிலில் பிஸ்னஸ் மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கெல்லாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இன்றைக்கி விரிவடையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு பிங்க் கலர் லக்கியஸ்ட் கலராக அமைங்க, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 3 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளை பற்றின நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க. உங்களுடைய முதலாளி பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அதனால உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அலுவலக பணிகளுக்கான முன்னேற்ற பாதை கண்டிப்பாக உருவாகுங்க. இன்னைக்கு மனசுல தேவையில்லாத சிந்தனைகளை உருவாக்கி கொள்ளாதீங்க. பழைய சோகமான நினைவுகளை நீங்க மனதில் இன்னைக்கு ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடாது. அதனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படலாம், அதை தவிர்த்து விடுங்கள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு வேற லெவலில் முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக இயலிசை, நாடகம் அல்லது சின்னத்திரை, பெரிய திரை போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப அதிகமான முன்னேற்றம் இருக்குங்க. எனவே நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டுங்க. சமுதாய பணிகளில் ஈடுபடும்போது கூட நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஏற்றமான முன்னேற்றகரமான ஒரு நாள். ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு மன நிறைவுங்கிறது வேற லெவலில் இன்னைக்கு உங்களுக்கு பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருந்தாலும், சில விஷயங்களை திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும்போது அதுக்குண்டான நல்ல ஆலோசனைகளை உங்கள் வீட்டு பெரியவர்களுடன் கேட்டு பெற்றுக்கொண்டு மன நிறைவை புதிதாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. உங்களுக்கு திடீர் செலவுகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. அப்போதான் திடீர் செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியும். இல்லைன்னா நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே இந்த தினம் சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.